வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம சிறுகீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து 2 கட்டு சிறுகீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் தண்ணீர் சேர்த்துட்டு இது கூட நான் இப்போ 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட விசில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் நான் இது கூட வந்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இது எல்லாத்தையும் முதலே போட்டு விசில் வச்சுருங்க. இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நான் இது கூட ஒரு 2 பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லா கீரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணீர்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். கீரையே வந்து தண்ணீர் விட்டு அதுவாக வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். கீரையை நல்லா வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும், அப்படி இல்லைனா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால அடி பிடிச்சிரும். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போ அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு இப்போ நான் அந்த கீரையோட இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா அந்த கீரையை கடைஞ்சிக்கோங்க. என்கிட்ட மத்து இல்லாதனால நான் கரண்டிலே கடைஞ்சிக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதலே சேர்த்துட்டா கீரையோட கலர் வந்து மாறிடும், அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சிறுகீரை கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் சிறுகீரை கடையில் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வயதானவர்கள்லேருந்து டயட்டில் இருக்கவங்க அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நம்ம எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்கலை, ஸோ ரொம்பவே ஹெல்த்தி. இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.